லாஸ்ட் டைம் நாம பாபாவுடைய அவ்வியக்த மகா வாக்கியம் கேட்டோம். அதுல பாபா வந்து திலகம், கிரீடம் மற்றும் இதய சிம்மாசனம் இது மூன்றையும் நாம எந்த விதியின் அடிப்படையில நாம அடைவது அப்படிங்கறத வந்து அப்பா ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. நாமளும் நல்ல ஆத்ம உணர்வுல நல்லா கிரகிச்சு கேட்டிருக்கிறோம். இப்ப சங்கமேகத்துல இருக்கிறதனுடைய அடிப்படையில தான் சத்தியத்துல எல்லாம் பிராப்தமாகும் இல்லைங்களா? அதுக்கு அப்பா வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ பாதி பேரு இந்த கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறவங்களே நீங்க வந்து பாதி பேரு கொரோனா பீரியட்ல வந்தவங்களா இருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் கேட்டு வந்திருப்பீங்க. கொரோனாவுக்கு முன்னால ஆன்லைன்னா என்ன தெரியாது. ஜூம் மீட்டிங் அப்படின்னு என்னன்னு தெரியாது. சென்டருக்கு தான் போகணும், சென்டருக்கு தான் போய் கிளாஸ் கேட்கணும் அப்படியெல்லாம் இருந்தது. அங்க போய் கோர்ஸ் எடுப்பாங்க. அங்கதான் போய் கிளாஸ் எடுக்கணும். இல்லன்னா அவங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற இடத்துல இருந்தே கிளாஸ் எடுக்குறாங்க. அதான் பாபா வந்து மனசா சேவை பத்தியும் சொல்லிட்டே இருக்காங்க இல்லைங்களா? அதுல இன்னைக்கு வந்து சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமா சேவை செய்யறத பத்தி பாபா சொல்லியிருக்கிறாரு. நாம கூட நிறைய பேர் சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமா எப்படி சேவை பண்றது, உலகத்துக்கு எப்படி சக்காஷ் கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு இன்னைக்கு முழுமையா அத வந்து அப்பா பிராக்டிக்கல்ல எப்படி அஹ் பண்றதுங்கிறத உறுதிப்பட சொல்றாரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து அங்கங்க இருக்கிறோம். ஆனா வந்து இந்த சயின்டிபிக்கலான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நம்ம எல்லாருமே அருகாமையில சந்திக்கிறோம். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமான சேவை, சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய சேவையை பற்றி இன்னைக்கு அப்பா சொல்றாங்க. அதாவது சூக்ஷ்ம சரீரம் மூலம் நாம் எவ்வாறு சேவை செய்வது, சூக்ஷ்ம சரீரம் மூலம் சேவை. அது பாத்தீங்கன்னா 11/2/1971 சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நொடியில சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னா லைட் பாடிங்கிறோம், பரிஸ்தாங்கிறோம் இல்லைங்களா? உலகத்துல வந்து ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நொடியில எவ்வளவு தூரம் வரை செல்ல முடியும், அது கணக்கிட முடியுமா? அந்த ஒளி உடல் மூலமா எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிறத உங்களால கணக்கு போட முடியுமா? இறந்த பிறகு அந்த ஆத்மா ஒரு நொடியில எங்க போயிடுது? ஆத்மா உடலை விட்டு போன பின்னால அது ஒரு நொடியில எங்க போயிடுது? சூக்ஷ்மமான சரீரம்னா என்ன? இல்லைங்களா? அதாவது இப்ப இந்த உடம்பு நாம நாம இருக்கிற உடம்பு வந்து ஸ்தூலமான உடம்பு 5 தத்துவத்தாலான இந்த உடம்பு இல்லைங்களா? சதை எல்லாமே இருக்கு. எலும்பு சதையாலான உடம்பு. பாக்குறோம், பேசுறோம், கைகள் அசைக்கிறோம், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். அசைவு இருக்கு, சப்தமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது வந்து ஸ்தூலமான சரீரம் சொல்றோம். சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது ஒளி உடல். அப்ப அந்த ஒளி உடல் என்றால் என்ன? அதாவது அந்த சூட்சும சரீரத்தின் மூலம் மிகுந்த பயணம் செய்தீங்க அப்படிங்கிற மகிமை குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இருக்கு. அந்த ஒளி உடல் மூலமாக அதிக தூரம் பயணம் செய்தவங்க யார் இந்த உலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மகுமார் குமாரிகள். அதனாலதான் வந்து சூக்ஷ்ம ஃபரிஸ்தா, அவ்வியக்த ஃபரிஸ்தா அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான பாட்டு கூட உங்களுக்கு தான் இருக்கு. அப்ப அதனுடைய பொருள் என்ன? அந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக நம்ம வெகு தூரம் பயணம் செய்திருக்கோன்ற மகிமை நமக்கு தான் இருக்கு. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இந்த புகழ் திவ்ய திருஷ்டி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாத உங்கள் அனைவருக்குமானதாக இருக்குது. அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக தான் நீங்க ரொம்ப வெகு தூரம் வரையிலும் பயணம் செய்திருக்கிறீங்க. அதன் பொருள் அப்படின்னா திவ்ய திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அது பொருந்தும். அந்த மனிதர்கள் அதாவது உலகாயுதத்துல இருக்கிறவங்க சூக்ஷ்ம சரீரத்திற்கு தங்களுக்குண்டான அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. இல்லைங்களா? உலகத்துல வந்து அவங்கவங்களுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்காங்களோ, பேய்ங்கிறாங்க, பிசாசுங்கிறாங்க, இல்லைங்களா? ஏஞ்சல்ங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து சொல்றாங்க. ஆனா இறுதி நேரத்துல அப்பா இன்னைக்கு சொல்றாரு பாருங்க. அதாவது அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய விளக்கம் என்னன்னா, இறுதி நேரத்துல உங்களுடைய கர்மாத்தீத் நிலை வாகனம் போல ஆகிவிடுகிறது என்பதே உண்மையான அர்த்தம். கர்மத்தை வென்ற நிலை இல்லைங்களா? இந்த உடம்புல இருந்தாலும் பற்றற்ற நிலை. நம்ம என்ன காரிய விவகாரங்கள் செய்தாலும் அதனுடைய லாப நஷ்டம், பலாபலன் அது எதுவுமே நம்மள பாதிக்காத நிலைதான் கர்மத்தை வென்ற நிலை, கர்மாத்தீத் நிலை.
நம்ம காரியம் செய்யறோம். ஆனா, அதனுடைய விளைவுகள் நம்மை வந்து தெரியாது. நமக்கு முழுமையா தெரியாது. அதனால நம்ம பாதிக்கப்படுறதில்ல. செய்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அந்த நிலை தான் கர்மாத்தீத் நிலை. அதுதான் இறுதியில உங்களுக்கு வாகனம் போல செயல்படும். இதுதான் வந்து உண்மையான அர்த்தம். ஏதாவது ஒரு வாகனத்தின் மூலம் தான் பயணம் செய்ய முடியும் இல்லைங்களா? ஒண்ணு நம்ம காலால நடக்கணும். இல்லையா, 2 வீலர், 4 வீலர்ன்னு ஏதாவது ஒரு வாகனத்தின் மூலமா தான் நம்ம பயணம் பண்ணுவோம். எங்கிருந்து எங்கு சென்றுடுறாங்க. அவ்வாறே கர்மாத்தீத் நிலை ஏற்படும் பொழுது ஒரு நொடியில வெகு தூரம் வரை சென்று சேர முடியும். எப்படி ஒரு வாகனத்தின் மூலமா பயணம் செய்றோமோ, அதே போல அந்த கர்மாத்தீத் நிலை என்பது நமக்கு ஒரு வாகனம். அதாவது முற்றிலும் விடுபட்ட நிலை என்பது நமக்கு ஒரு வாகனம். அப்ப அந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி நேரத்துல ஒரு நொடியில வெகு தூரம் வரை சென்று சேர முடியும். ஆகையினால் இதை சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்றோம். உண்மையில் இது இறுதி நேரத்திற்கான புகழ். கடைசி நேரத்திற்கான புகழ் தான் அந்த சூக்ஷ்ம சரீரம், கர்மாத்தீத் நிலை அப்படின்னு சொல்றோம். அந்த நேரத்துல நீங்க இந்த ஸ்தூல சொரூபத்தின் உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பீங்க. இந்த உடல்ல தான் இருப்போம். ஆனாலும் இந்த ஸ்தூல உணர்வுகள் உடல்ல இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களில் இருந்தெல்லாம் நாம விடுபட்டு இருப்போம். ஆகவே இதற்கு சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுது. அந்த மற்ற எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு இருப்போம். அந்த ஸ்தூல உணர்விலிருந்து விடுபட்டு இருப்போம். ஆகவே இதற்கு சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லப்படுது. பறக்கும் குதிரை என்ற ஒரு சொல் கூட இருக்கு. சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லலாம். பறக்கும் குதிரை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாரி ஒரு வார்த்தை கூட இருக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய அனுபவங்களின் விஷயங்களை எல்லாம் கதைகள் ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. நீங்க இப்ப அனுபவம் பண்றததான் சங்கமயத்துல நாம என்னென்ன அனுபவம் பண்ணிட்டு இருக்கோமோ, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, துவாபர யுகத்துல இருந்து கதைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே செல் என்று ஆணையிட்டால் ஒரு நொடியில் அது உங்களை அங்கே கொண்டு சென்று சேர்த்து விடுகிறது. அந்த சூக்ஷ்ம சரீரம், அதாவது அந்த ஒரு நிலையானது, அந்த கடைசியில கர்மத்தை வென்ற நிலை. அந்த கருமத்தை வென்ற நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போ அப்படின்னு ஆணையிட்டுட்டாலே, அது ஒரு நொடியில உங்கள அங்க கொண்டு போய் சேர்த்துடும். உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் ஏற்படுதா? நீங்க போய் சேரு அப்படின்னு சொன்னதையுமே நம்ம வந்து போய் சேர்ந்துரணும். சூக்ஷ்மமாக அங்க போய் சேர்ந்துரணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படுதா? இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் கூட வேகத்தை தீவிரப்படுத்துறதுல ஈடுபட்டிருக்காங்க. இல்லைங்களா? எல்லாமே வந்து குயிக்கா செயல்படணும். ரொம்ப தீவிர வேகத்துல தான் வேலை முடியணும். அந்த மாரியான பொருட்கள தான் வந்து விஞ்ஞானத்திலயும் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவு முடியுமோ, அந்த அளவு குறைந்த நேரத்துல அதிக வெற்றி அடைவதற்கான முயற்சிகள தான் அவங்க வந்து செய்துகிட்டு இருக்காங்க. அதுபோல உங்களுடைய முயற்சி கூட ஒவ்வொரு விஷயத்திலும் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கான, அதாவது விஞ்ஞானம் எப்படி நாளுக்கு நாள் அதிவேகப்படுத்துதோ, குறைந்த நேரத்துல மிகுந்த வெற்றி அடைவதற்கான அந்த வேகத்தை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சியை செய்துட்டு இருக்காங்களோ, அது போல நீங்க கூட ஒவ்வொரு விஷயத்திலும் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. இல்லைங்களா? நாம கூட இப்போ யோகா பண்றோம்னா உடனுக்குடனே பலன் கிடைக்கணும். அப்ப அந்த மாதிரியான முயற்சிகள்ல நாமளும் தீவிரமா இருக்கோம். எந்த அளவிற்கு வேகம் அதிகமாகுமோ, அந்த அளவிற்கு உங்களுடைய இறுதி நிலை சமீபத்துல வரும். எந்த அளவுக்கு வேகம் அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய அருகாமை, அதாவது நம்மளுடைய முழுமையினுடைய நிலையின் அருகாமை நெருக்கத்துல வந்துட்டு இருக்கோம். வேகத்தினால் உங்களுடைய ஸ்திதியை நீங்க அடையறீங்க. எந்த அளவுக்கு அந்த வேகம் போயிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க ஸ்திதியை அடைஞ்சிருவீங்க. உங்களுடைய வேகத்தின் மூலம் தான் ஸ்திதியை அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நாம நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம அந்த கர்மாத்தீத் நிலையினுடைய வேகத்தை தீவிரப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நாம இறுதி நிலை, முழுமை நிலை அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்பொழுது அனைவரும் மகான், அதாவது பண்டிகையிலே மிகப்பெரிய பண்டிகை எதுங்க? சிவராத்திரி பண்டிகை இல்லைங்களா? அந்த சிவராத்திரி பண்டிகை கொண்டாடுவதற்கு நீங்கலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆகையினால் புதுமையாக என்ன யோசிக்கிறீங்க? இந்த சிவராத்திரி அன்று என்ன புதுமையை செய்வதற்கு நீங்கலாம் திட்டம் போடுறீங்க? எல்லாரும் யோசிக்கிறாங்க இல்லைங்களா? புதுமையா என்ன யோசிக்கிறீங்க?
தத்தமது சேவை நிலையங்களில் கொடியை பறக்கடுங்க. ஆனா ஒவ்வொரு ஆத்மாவின் உள்ளத்திலும் தந்தையின் அறிமுக வெளிப்பாட்டின் கொடியையும் பறக்க விடுங்க. சிவராத்திரிக்கு நம்ம சென்டர்ல கொடியேத்தணும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் இல்லைங்களா? அதுக்கு விஐபிய கூப்பிடணுமா, பப்ளிக்க கூப்பிடணுமா, நமக்குள்ள பண்ணணுமா, என்ன மாதிரி பண்றது? அந்த மாதிரி எல்லாம் நம்ம திட்டம் போடும் பொழுது கண்டிப்பா கொடிய பறக்க விடுவோம் சிவராத்திரிக்கு. அதன் கூடவே அப்பாவினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் தெரியணுங்கிற அந்த கொடியை நீங்க பறக்க விடுங்க. சக்தி சொரூபத்தினுடைய பிரத்யக்ஷத்தா ஏற்படும் பொழுதே தந்தையை வெளிப்படுத்தும் கொடி பறக்கும். எந்த அளவுக்கு நாம சக்திசாலியான சொரூபத்தை அடைவோமோ அந்த அளவுக்கு தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய கொடி கூட பறக்க விட முடியும். சக்தி சொரூபத்தின் மூலமாதான் சர்வசக்திவானை நீங்க பிரத்யட்சம் செய்ய முடியும். சக்தி சொரூபம் என்றால் சம்ஹாரம், அதாவது அழிக்கிறது. சக்தி சொரூபம்னாலே அழிக்கிறது, அலங்காரதாரி ஆகிறது. ஒண்ணு அழிக்கணும், இன்னொன்னு அலங்காரமாக ஆகணும். எப்படி தேவதைகளை காட்டும் போது அஸ்திர சஸ்திரங்களோட காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த அஸ்திர சஸ்திரங்களை வச்சுதான் தீயதை அழிக்கிறதா காட்டியிருக்காங்க. அப்ப அந்த அஸ்திர சஸ்திரங்கள்ங்கிறது நமக்கு அப்பா என்ன சொல்லியிருக்காருங்க? சர்வ சக்திகள். சர்வ சக்திகளை வைத்து நாம தீயதன் மேல வெற்றி கொள்ளணும். ஆகவே நீங்க சம்ஹாரம் செய்யக்கூடியவர்களாக அலங்காரதாரியாக ஆவாங்க. எந்த நேரத்துல மேடையில வர்றீங்களோ அந்த நேரத்துல முதல்ல தனது ஸ்திதியின் நிலையை நன்றாக சரி செய்து கொண்டு பிறகு மேடைக்கு வாங்க. மேடைக்கு வர்றவங்க ஸ்தூலமா எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கா இல்லைங்களா, எல்லாமே சரிப்படுத்திட்டு மேடைக்கு வருவாங்க. ஆனா நாம சூக்ஷ்மமா நம்மளுடைய ஸ்திதி சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டுதான் நாம மேடைக்கு வர முடியும். அதன் மூலம் மக்களுக்கு உங்களுடைய உள்ளார்ந்த நிலையினுடைய சாட்சாத்காரம் ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்க மேடைக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் சரி செய்துகிட்டு வர்றீங்களோ, முழுமையா நீங்க தயாராயிட்டு வர்றீங்களோ, அந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த உள்ளார்ந்த நிலையின் காட்சிகள் கிடைக்கும். எவ்வாறு நீங்க எல்லாவற்றிற்கும் முன்னேற்பாடு செய்றீங்களோ அது போல அலங்காரி ஆகி மேடைக்கு வந்து கொண்டு இருக்கின்றேனா என்று தன்னுடைய தயார் நிலையை பாருங்க. எப்படி மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? ஒரு சேவைன்னா மற்ற ஏற்பாடுகள் என்னென்ன பண்றோம் அது ஸ்தூலமானது இல்லைங்களா? ஆகவே சூக்ஷ்மமா நீங்க நான் அந்த என்னுடைய மனநிலை தயாரா இருக்கா, அந்த தயாராய்தான் இந்த மேடைக்கு நான் வர்றேனா, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி இரண்டின் சொரூபமும் வெளிப்படட்டும். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரோம். ஸ்டேஜ்னா அந்த தயார் பண்ண ஸ்டேஜ் சொல்றது இல்லைங்க. பொதுவாவே நாம காலையில பெட்டை விட்டு எழுந்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஸ்டேஜ்ல வந்துடுறோம். கர்ம கஷேத்திரத்துக்கு வந்துடுறோம். அப்போ நாம லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக இந்த கர்ம கஷேத்திரத்துல நாம பாகத்தை நடிக்கிறதுக்கு மேடைக்கு வர்றதுக்கு தயாராயிட்டோமா அப்படின்னு நம்மள சோதிச்சு பார்க்கணும். எப்பொழுது 2 சொரூபம் ஏற்படுமோ அப்பொழுது சரியான முறையில் வழிகாட்டி நீங்க ஆயிடுவீங்க. லைட் ஹவுஸா இருக்கணும், மைட் ஹவுஸா இருக்கணும். நீங்க அலங்கரித்தும் இருக்கணும், கூடவே சம்ஹாரம் செய்யக்கூடியவர்கள் சக்திசாலியாகவும் நீங்க இருக்கணும். ஆகவே எப்பொழுதும் 2 சொரூபம் இருக்கணும். உங்களுடைய பாபா என்ற சொல்லில் இவ்வளவு அன்பும் சக்தியும் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த சொல் ஞானம் என்ற மையினுடைய காரியத்தை செய்யும். நீங்க என்னுடைய பாபா என்ற வார்த்தையை நீங்க சொல்றீங்க. அந்த வார்த்தையில அவ்வளோ அன்பும் சக்தியும் நிரம்பி இருக்கு. அப்ப அந்த சொல்லினுடைய ஞானம் ஆனது என்னன்னா, ஞானம்ங்கிறது மையை போன்ற காரியம் செய்யும். அனாதைகளையும் தந்தையுடையவர்களாக ஆக்கிடும். என்னுடைய பாபான்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அன்பும் சக்தியும் நிறைந்தது. அனாதைகளை கூட தந்தையினுடையவர்களாக ஆக்கிடும். இந்த ஒரு சொல்லில் எவ்வளவு சக்தியை நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்புங்க. மேடைக்கு வரும் நேரத்தில் முதலில் உங்களுடைய மனநிலையை நமக்கு மேடைக்கு வர்றோம் அப்படின்னா, மேடைனா ஏற்பாடு செய்த மேடை இல்லைங்க. நாம இந்த சரீரத்துல கர்மக்ஷேத்திரத்துல காரியம் செய்ய வருவதுதான் மேடை. அப்ப அந்த நிலைக்கு நாம வரும் பொழுது உங்க மனநிலையை சோதிச்சு பாருங்க. ஒண்ணு நம்ம மனநிலை கருணை உடையதாக இருக்குதா? 2வது நன்மை பயக்கக்கூடிய பாவனை நிறைந்திருக்கிறதா? 3வது சிநேகம் நிறைந்ததாகவும்
4வது சக்தி ரூபத்தினுடைய பிரகாசம் நிறைந்ததாகவும் இருக்கணும். அதாவது நாம நம்மளுடைய கர்ம கஷேத்திரத்துல இருக்கும் பொழுது நம்ம மனநிலை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கருணை நிறைந்ததாக இருக்குதா, 2வது வந்து பாத்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கா, 3வது சிநேகம் நிறைந்திருக்கா, 4வது சக்திசாலியாக இருக்கா அப்படிங்கறத நீங்க பாருங்க. தன்னுடைய நினைவு மற்றும் ஸ்திதியை அப்படி சக்திசாலியாக நீங்க உருவாக்கிக்கங்க. மேலும் தன்னுடைய நீண்ட கால கூக்குரலிடும் பக்தர்களுக்கு தன் மூலமாக தந்தையை சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றும் புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப காலமா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க பக்தர்கள். அந்த கூக்குரலின்படி நான் இப்பொழுது சாட்சாத்காரம் செய்விக்க வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற நினைவும் நீங்க கவனத்துல வைக்கணும். இந்த முறையில தனது ஆன்மீக சொரூபம், ஆன்மீக திருஷ்டி, கல்யாணக்காரி உள்ளுணர்வு, நன்மை செய்யக்கூடிய உணர்வு மூலம் தந்தையை பிரத்யட்சம் செய்விக்க முடியும். இந்த ஒரு நினைவு இருக்கும் பொழுது தனது ஆன்மீக சொரூபம், ஆன்மீகமான பார்வை, ஆன்மீகமான உள்ளுணர்வு இதன் மூலமாக நீங்க தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்விக்க முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிந்ததா? புரிஞ்சுகிட்டீங்களா நீங்களா? என்ன செய்யணும்னு புரிஞ்சுகிட்டீங்களா? அதாவது நம்மளுடைய பார்வை ஆன்மீகமானதா இருக்கணும். ஆன்மீக சொரூபம் நிறைந்ததா, ஆன்மீக உள்ளுணர்வு நிறைந்ததாக இருக்கணும். அப்பதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். அப்ப என்ன செய்யணும்னு புரிஞ்சுகிட்டீங்களா குழந்தைங்க? இன்னொன்னு அப்பா என்ன சொன்னாருங்க, கூக்குரலிடக்கூடிய பக்தர்களுக்கு நான் காட்சி காட்ட, அதாவது சாட்சாத்காரம் செய்ய வந்திருக்கேங்கிற உணர்வும் இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? சொற்பொழிவிற்கான முன்னேற்பாடு மட்டுமில்லாமல், அந்த சொற்பொழிவின் மூலம் சொற்பொழிவிலிருந்து கூட கடந்து செல்லும் ஸ்திதிக்கு கொண்டு செல்வதற்கான அனுபவத்தை செய்யுங்க. ஒரு ஸ்டேஜ்ல போய் பேசணும் அப்படின்னா, எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. மைக்கு அது இது எல்லாம் தயாரான்னு பாக்குறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த சொற்பொழிவையும் கடந்து அந்த சொற்பொழிவையும் கடந்து நீங்க வந்து செல்வதற்காக அனுபவம் செய்யுங்க. சொற்பொழிவிற்கான ஏற்பாடுகள் நிறைய செய்றீங்க. ஆனால் ஆன்மீக கவர்ச்சி அந்த சொரூபத்தின் நினைவில் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதில் குறைந்த கவனம் தான் செலுத்துறீங்க. இல்லைங்களா? உலகத்துல நமக்கு ஞானம் சொல்லும் பொழுது சொல்றோம். கோயில்ல வந்து பூஜை புனஸ்காரத்துக்கு அவங்க வந்து தேங்காய், பழம், பூ அது இதுன்னு எல்லாம் இருக்கான்னு அததான் பக்தர்கள் பார்ப்பாங்க. இல்லைங்களா? அது இல்லையே, இது இல்லையே, மஞ்சளு, குங்குமம் அப்படி இப்படின்னு அததான் பார்க்கறாங்க. அந்த மாதிரிதான் இப்போ நாம ஞான மார்க்கத்துக்கு வந்த பின்னாலேயும் கூட ஒரு மைக்க பிடிக்கணும், பேசணும் அப்படின்னா எந்த டாபிக் பத்தி பேசணும், என்ன மாரி பேசணும், அங்க எந்த கூட்டம் இருக்கு, அதெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்றோம். ஆனா சூக்ஷ்மமா அந்த ஆன்மீக தன்மை நிறைஞ்சிருக்கணும். இல்லைங்களா? பாபா அதாங்களா ஆத்ம பயிற்சின்னு சொல்றாரு. ஆன்மீக தன்மைங்கிறது சுயஸ்திதியில நிலைத்திருப்பது. அதுக்கு சுயஸ்திதியை சோதிப்பதற்கு மேல சொன்னாரு இல்லைங்களா? 4 விஷயம். அதெல்லாம் நிறைஞ்சிருக்கா? கருணை இருக்கா? சிநேகம் இருக்கா? நன்மை பாவனை இருக்கா? சக்திசாலி நிறைந்ததா இருக்கா? நான் வந்து காட்சி காட்ட அவதரிச்சிருக்கேன்ற அந்த நினைவு இருக்கா நமக்கு? இதெல்லாம் வந்து நாம தயார்படுத்தணும். ஆனா அதுல வந்து அந்த விஷயத்துல நீங்க கவனம் குறைந்ததாக தான் இருக்குங்கிறத அப்பா பாக்குறாரு. சொற்பொழிவு நிகழ்த்தணும்ன்றது ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனா, சொற்பொழிவு நிகழ்த்தணும். ஆனால் அந்த ஆன்மீக தன்மையினுடைய குறைபாடுல வந்து இருப்பதை நம்ம வந்து கவனிக்கிறதில்ல. ஆகையால் இம்முறை இந்த விஷயத்துல நீங்க நிறைய அதிக கவனம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரது உள்ளத்திலும் தந்தையினுடைய சம்பந்தத்தின் சிநேக முத்திரை பதிக்க வேண்டும். அப்பாவுடைய அன்புங்கிற அந்த சிநேகத்தின் முத்திரையை
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி கேக்குதுங்களா? கேக்குது சிஸ்டர். ஓம் சாந்தி கேக்கு. அப்பா கேக்குறாங்க, மதுபன் நிவாசிகள் நீங்க என்ன சேவை செய்யறீங்க? மதுபன் நிவாசிகளுக்கு பாப்தாதா அவ்யக்த வதனத்திற்கு வருவதற்கான அழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாமே வந்து சூக்ஷ்ம பரிஸ்தாவாகி அவ்யக்த வதனத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்பா எல்லாத்திற்கும் அழைப்பு விடுக்கிறாரு. அங்கு வதனத்திற்கு வந்தால் அனைத்து தரப்பினுடைய சேவையினை பார்க்க முடியும் இல்லைங்களா? அதாவது அதான் சூக்ஷ்ம வதனம் இல்லைங்களா? சூக்ஷ்ம வதனம் சொல்றோம் இல்லைங்களா? அவ்யக்த வதனம். மதுபன் நிவாசிகள் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த அவ்யக்த வதனத்திற்கு வாங்க அப்படின்னு அப்பா அழைப்பு விடுக்கிறாங்க. அங்க நீங்க வந்தா எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய சேவையை பார்க்கலாம். மாலை 7 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 2 மணி நேரம் தந்தை உலா அழைத்து செல்வார். எவ்வாறு பாபாவிடமிருந்து செய்தி கொண்டு வருபவர்களுக்கு அனைத்து இடங்களையும் சுற்றி காண்பிக்கிறாரோ அதே முறையில மதுபன் நிவாசிகளுக்கும் இங்கு அமர்ந்து கொண்டே எல்லா இடங்களையும் காண்பித்து சேவைக்கான பிரயாணம் செய்விப்பார். அதாவது சூக்ஷ்ம லோகத்துல இருந்து பாத்தீங்கன்னா முழு உலகத்திலையும் எங்கெங்க என்னென்ன மாதிரி சேவை பண்ணணும், என்னென்ன மாதிரி சேவை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த காட்சிகளை வந்து அப்பா காட்டுவேன். மேலும் முழு உலகத்திற்கும் நீங்க வந்து பயணம் செய்யலாம். உழைப்பின்றி முழு பிரயாணமும் செய்வீர்கள். வேற என்ன வேண்டும் இல்லைங்களா? டிக்கெட் எடுக்கணும், வண்டி ஏறணும், பேக் பண்ணணும். அந்த எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் நீங்க முழு உலகத்துக்கும் பயணம் செய்யலாம். வேற என்ன வேணும்? ஆகையால் மதுவன் நிவாசிகள் அந்த நாளில் தங்களுடைய இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து விடுபட்டு அவ்யக்த வதனவாசி என்று புரிந்து கொண்டு அமர்ந்திருப்பீர்களே ஆனால் முழு நாளும் சில அனுபவங்களை செய்வீர்கள். என்ன அனுபவம் செய்தீர்கள் என்று கூறணும். அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சூக்ஷ்ம வதனத்துக்கு வாங்க, முழு உலகத்திலே என்னென்ன மாதிரி சேவை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். எந்த உழைப்பும் இல்லாமல் நீங்கள் பயணம் பண்ணலாம். அதற்கு என்ன பண்ணணும்? இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து விடுபட்டு அவ்யக்த வதனவாசி ஆயிடணும். அப்படி ஆயிட்டீங்கன்னா முழு நாளும் சில அனுபவங்களை நீங்க வந்து செய்வீங்க. என்ன அனுபவம் செய்தீங்கன்னு சொல்லணும். அந்நாளில் ஒருவேளை சிறிதளவு முயற்சி செய்தாலும் சகஜமாக ஒப்புயர்வற்ற விதவிதமான அனுபவம் செய்வதற்கான வரதானத்தை அடைவீர்கள். நீங்க அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் தான் முயற்சி பண்ணாலும் கூட கொஞ்சம் தான் முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனாலும் ரொம்பவும் சுலபமா மிக உயர்ந்த அனுபவத்தை செய்வதற்கு வரத்தை அடைவீங்க. புரிஞ்சுதா? மாலை 7 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நினைவின் திட்டத்தை உருவாக்குங்கள். 7ல இருந்து 9 வரையிலும் நான் இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கேன், அவ்யக்த வதனவாசியா இருக்கேன்ற அந்த ஸ்திதியில அமருங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துக்கும் அப்பா கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற பல அனுபவங்களை செய்ய வைக்கிறேன்னு சொல்றாருங்க. அப்ப நாம என்ன பண்ணோம்? அந்த 7 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் நாம அந்த தேகத்திலிருந்து விடுபட்டு அசரீரி பயிற்சி பண்ணுவதற்கான திட்டத்தை உருவாக்கணும். நீங்களோ முழு நாளுக்குமான அழைப்பை அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க முழு நாளும் அப்பாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் நாம அப்பாவை கூப்பிட்டுட்டே இருப்போம். ஆனா இந்நேரம் விசேஷமா யாத்திரைக்கான நேரம். மாலை வேலை யோகா இல்லைங்களா? 6:30 இருந்து 7:30 வரையிலும் யோகா பண்றோம். 7ல இருந்து அப்பா 9 வரையிலும் கூட யாத்திரைக்கான நேரம்னு சொல்றாரு. இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் தனது சக்திக்கேற்ப அனுபவம் செய்ய முடியும். மதுபன் நிவாசிகள் விசேஷமான சிநேகிகளாக இருக்காங்க. ஆகையினால் விசேஷ அழைப்பும் இருக்கிறது. அவங்க ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? மதுபன்ல இருக்கக்கூடியவங்க அவங்க விசேஷமா அன்புடையவர்களாக இருக்கிறதுனால தந்தை அவர்களுக்கு விசேஷமா அழைப்பும் விடுக்கிறாரு. புத்தி மூலம் மட்டும் தங்களது தேக பற்றில் இருந்து விடுவித்துக் கொண்டு அமருங்க. ஒன்னும் சொல்றது இல்ல. விசேஷமா உங்களுக்கு அழைப்பு விட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? புத்தியின் மூலமா இந்த தேகத்திலிருந்து பற்றுதலை விலக்கி நீங்க அமருங்க. பிறகு நாடகத்துல என்ன அனுபவம் ஏற்படுமோ அது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க அந்த மாதிரி உட்கார்ந்தாலே போதும், நாடகத்துல என்னென்ன அனுபவங்கள் ஏற்படணுமோ அது ஏற்படும். சந்தேசிகளுக்கு சாட்சாத்காரம் ஆவது பொதுவான விஷயம் இல்லைங்களா? டிரான்ஸ்ல போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப டீப்பா மெடிடேஷன் போகும்பொழுது சூக்ஷ்ம வதனத்துல போய் பாப்தாதாவை சந்திச்சு அங்கிருந்து செய்தி கொண்டு வருவாங்க. அதுதான் சந்தேசி. அதாவது செய்தி கொண்டு வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு காட்சிகள் நிறைய கிடைச்சது. அது பொதுவான விஷயம்.
ஆனா புத்தி மூலமா இவ்விதமான அனுபவத்தை நீங்களும் செய்ய முடியும். நீங்க அந்த தேகப்பற்றிலிருந்து விலகி அசரீரி ஆத்ம உணர்வுல நீங்க அமரும் பொழுது இந்த அனுபவங்களை நீங்களும் செய்யலாம். இந்த கண்கள் மூலமாக பார்ப்பது போல தெளிவான அனுபவம் ஏற்படும். எப்படி இந்த கண்களால நம்ம காட்சிகளை பார்க்கிறோமோ, அந்த மாதிரி நீங்க விதேகியாக அமரும் பொழுது பல அனுபவங்களை நீங்க தெளிவாக காட்சிகளாக காண முடியும். நல்லது. டீச்சர்களோட சந்திக்கிறாங்க. இந்த குழுவை எந்த விதமான குழு என்று சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சாளர்கள் குழு. ஏன்னா டீச்சர்கள் இருக்காங்கன்னாவே அவங்க பேசுவாங்க இல்லைங்களா? பேச்சாளர்கள் என்றாலே பேசுபவர்கள். பேச்சின் கூடவே முயற்சியின் வேகமும் இருந்தால் இந்த பேச்சாளர்களுடைய பிரபாவம் மூலம் உலகத்திற்கு நன்மை ஏற்படும். சரிங்களா? பேச்சணும் கூடவே முயற்சியின் வேகமும் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பேசுறோமோ அதன் பிரபாவம் முழு உலகத்திற்கும் நன்மையை ஏற்படுத்தும். ஒருவேளை வேகம் இல்லாமல் பேச்சு மட்டும் இருந்தால் உலக நன்மைக்கான காரியம் கடினமாக ஆகிவிடுகிறது. பேச்சு மட்டும்தான் இருக்கு. அந்த உலக நன்மைக்கான காரியம் கடினமாக இருக்கிறதுக்கு வேகம் குறைவாக இருக்கு. அதாவது தாரணை, அப்பா சொல்றத தாரணை செய்வதுல குறைபாடு இருக்கு. ஆகவே இது பேச்சு மற்றும் வேகத்தில் செல்லக்கூடிய குழு என்றும் கூறலாம். பேச்சாளர் குழு மற்றும் வேகம் அதாவது பேச்சு, வேகம் 2மே சமநிலையில் வைக்கக்கூடிய குழுன்னு சொல்லலாம். எவரது பேச்சும் வேகமும் சக்திசாலியாக இருக்குமோ அவர்களை விஸ்வ கல்யாணக்காரி மற்றும் மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் என்று சொல்லலாம். எத்தனை தலைப்பு வந்துட்டு இருக்கு பாருங்க. அதாவது இந்த குழு பேச்சாளர் குழு. இந்த குழு வேகத்தோடு பேச்சும் வேகமும் இணைந்து இருக்கக்கூடிய குழு. யாருக்கு பேச்சும் வேகமும் சக்திசாலியா இருக்குமோ அவங்க விஸ்வ கல்யாணக்காரி, மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகமளிக்க கூடியவர்னு சொல்லலாம். ஆகவே இவ்விதமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டுள்ளீர்களா? பேசுறீங்க, கூடவே வேகமும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்க காரியத்துல ஈடுபட்டிருக்கீங்களா? யாரு துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆகிறாரோ அவர் சுயம் இந்த உலகத்தினுடைய பிரபாவத்தின் அலையிலிருந்து விடுபட்டுடுவாங்க. மேலும் அவருடைய பேச்சும் கூட துக்க அலைகளில் இருந்து விடுபட வைப்பதாக அமைகிறது. அவங்க என்ன பேசினாலும் ஒருத்தருடைய துக்கத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும். உலகத்தினுடைய பிரபாவத்திலிருந்தும் அவங்கள விடுபட வச்சிருவாங்க. அந்த மாதிரியான நிலையிலிருந்து நீங்க பேசுறீங்களா? பேச்சோ மேடையில நின்னுகிட்டு பேச வேண்டி இருக்கு. ஆகவே நீங்க எந்த ஸ்திதியில நிலைச்சிருந்து பேசுறீங்க? மேடையில தான் நிக்கணும். அங்கதான் மைக்க புடிச்சு பேசணும். ஆனா உங்களுடைய மனஸ்திதி, அந்த மனநிலை எந்த நிலையில வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க? வெளிப்புறமான மேடையில பேசுறீங்களா? பேச்சாளர்களுக்கு ஸ்தூல மேடை மீது செல்லும் பொழுது முதலில் தனது ஸ்திதியினுடைய நிலை தயாரா இருக்குதா? இல்லையா? அப்படின்னு சோதனை செய்வாங்க. அங்க பேச வர்றவங்க அவங்க மனநிலை நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்னு சோதிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இவ்வித நிலையில் நிலைத்திருந்து பேசுபவர்களை உயர்ந்த பேச்சாளர்கள் என்று சொல்லுவாங்க. எவ்வாறு ஸ்தூல மேடையை ஏற்பாடு செய்வதற்கு கூட எவ்வளவு நேரம் மற்றும் உழைப்பு தேவைப்படுது இல்லைங்களா? ஒரு ஸ்டேஜ் அமைக்கணும்னா எவ்வளவு ஸ்தூலமா பொருட்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு இல்லைங்களா? உழைக்க வேண்டியிருக்கு. அவ்வாறே உங்களுடைய ஸ்திதியினுடைய நிலையையும் எப்பொழுதும் தயாராக வைத்திருங்க. அதுக்காக அவ்வளவு முயற்சி செய்வீர்களா? ஒரு ஸ்டேஜ ரெடி பண்றதுக்கு எந்த அளவு உழைப்பும் முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கு, செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதே போல உங்களுடைய சூக்ஷ்மமான மனநிலையை அமைத்துக் கொள்வதற்கு நீங்க அவ்வளவு உழைப்பு செய்வீர்களா? அவ்வாறு ஸ்திதியினுடைய நிலையை எப்பொழுதும் தயாரா வச்சிருங்க. அதற்காக எவ்வளவு முயற்சி செய்வீங்க? இவ்வாறு சக்திசாலி நிலையில் நிலைத்திருந்து பேசக்கூடியவர்களுக்கு இங்கு அபுவில் நினைவு சின்னம் உள்ளது. அந்த மாதிரி சக்திசாலியான மனநிலையில இருந்து பேசணும். இன்னைக்கு காலையில வாணியில கூட சொன்னார் இல்லைங்களா? சாக்கார வாணியில சொன்னாரு. ஒரு கோவில ஞாபகார்த்தமா சொன்னாரு. எந்த நினைவு சின்னம்? தில்வாடா கோவில் இல்லைங்களா? அது நினைவு யாத்திரையினுடைய நினைவு சின்னம். அது கூட பசுவாய் அதையும் பார்த்திருக்கீங்க இல்லைங்களா? இது எதனுடைய நினைவு சின்னம்? இது வாயினுடைய நினைவு சின்னம். தந்தையினுடைய நினைவு சின்னம் பசுவின் வாய். ஏன்னா வாயின் மூலமா தான் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்றாரு. ஆகையினால் இது வாயினுடைய நினைவு சின்னமா இருக்கு. பேச்சாளர்கள் கூட வாயின் மூலமாக தான் வேலை நடக்குது. ஆனா யார் சிரேஷ்ட நிலையிலிருந்து பேசுறாங்களோ
யார் சிரேஷ்ட நிலையிலிருந்து பேசுறாங்களோ அவங்களுக்குதான் சதா எவரடி நிலை, அதாவது எப்பொழுதும் தயார் நிலையில் இருங்கள் என்று கூறப்படுது. சமயம் வரும் பொழுது ஏற்பாடு செய்துக்கலாம் அப்படின்னு இருந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் தயாரான நிலையில் இருப்பதனால் என்ன பிரபாவம் ஏற்படுதோ அது மிக நன்றாக அமைந்திடுது. நம்ம தயாரா இருக்கும் பொழுது அதன் மூலமா ஏற்படக்கூடிய பிரபாவம் மிகவும் நன்றாக இருக்கும். ஆகையால் நீங்கள் பிரபாவசாலிகளா? இந்த குழுவினை பிரபாவசாலி குழு என்று கூற முடியுமா? நீங்க மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தானே. அப்போ இந்த குழுவிற்கு பிரபாவசாலி குழு என்றும் சொல்லலாமா? அனைவரும் சான்றிதழ் கொடுப்பவர்களா என்று கேட்கப்படுகிறது. இது ஒரு நல்ல குழு இல்லைங்களா? ஒருவேளை நீங்க சான்றிதழ் கொடுத்தீங்கன்னா இது அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாகவும் அமையுது. திருப்தி மணிகள் தானே நீங்கெல்லாம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிரபாவசாலியா இருக்கக்கூடிய குழு என்றாலே திருப்தி மணிகள். அப்ப நீங்க எல்லாம் திருப்தியா இருக்கீங்களா? இதுல ஆமாம் என்கிறீர்களா? ஒருவேளை தான் திருப்தி மணியாக இருந்தால் மற்றவர்களையும் கூட திருப்திப்படுத்துவீர்கள். டீச்சர்களுக்கு கூட பரீட்சை ஏற்படுது இல்லைங்களா? எவ்வாறு டீச்சர்களுக்கு பரீட்சை சூக்ஷ்ம வதனத்திலிருந்து வருது, மேல இருந்து வருது. டீச்சர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பரீட்சை தான் இல்லைங்களா? என்ன அடி எடுத்து வைக்கிறீங்களோ அதை நீங்க தேர்வு கூடத்துலதான் அமர்ந்துகிட்டு அடி எடுத்து வைக்கிறேன் அவ்வாறு நீங்க புரிந்து கொண்டு அடி எடுத்து வைக்கணும். நாம எப்பொழுதுமே பரீட்சை ஹால், எக்ஸாம் ஹாலுக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு தான் கால் எடுத்து வைக்கணும். ஏன்னா பேச்சாளர்கள் என்றாலே மேடையில அமர்ந்திருப்பாங்க இல்லைங்களா? அதனால முன்னால அமர்ந்திருப்பவர்களுடைய பார்வை மேடை மேல இருக்கிறவங்க மேலதான் போகும். நீங்க கூட உயர்ந்த மேடையில அமர்ந்திருக்கிறீங்க. அநேக ஆத்மாக்களுடைய கவனம் உங்களுடைய ஒவ்வொரு அடியின் மீதும் ஏற்படுது. ஆகவே நீங்க ஒவ்வொரு அடியும் அத்தகைய கவனத்தோடு எடுத்து வைக்கணும். கீழாகவோ மேலும் கீழுமாகவோ ஒரு அடி கூட தளர்வாக மேலும் கீழுமாக எடுத்து வைத்தால் பலர் உங்களை பின்பற்றிடுவாங்க. இவங்களே ஆடிக்கிட்டு தானே நடக்கிறாங்க அப்படின்ட்டு இல்லைங்களா? அதுதான் தாரணைன்னு சொல்றாங்க. அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை தாரணை அந்த அளவுக்கு நாம செய்யணும். ஆகையால் டீச்சர்கள் ஒவ்வொரு அடியும் இவ்வாறு சிந்தித்து எடுத்து வைக்கணும். ஏன்னா கிரீடதாரியாக நீங்க ஆயிட்டீங்க இல்லையா? என்ன கிரீடம் கிடைத்திருக்கிறது இல்லைங்களா? போன டைம் படிச்சோம் இல்லைங்களா? பொறுப்புங்கிற கிரீடம் கிடைச்சிருக்கு. பொறுப்பு எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய கிரீடம் கிடைச்சிருக்கு. எனவே பெரிய பொறுப்பு என்ன கிடைச்சிருக்கோ அதற்குத்தான் தான் நிமித்தம்னு புரிஞ்சுகிட்டு பிறகு அடி எடுத்து வைங்க. என்ன பொறுப்பு கிடைச்சிருக்கோ அதுக்கு நான் தான் நிமித்தமா இருக்கேன், நான் தான் பொறுப்பாளியா இருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க அடி எடுத்து வைங்க. இப்பொழுது கவனக்குறைவு என்பது கூடாது. கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆன பிறகு கவனக்குறைவு முடிந்து விடுகிறது. அங்க அரியணையில அமர்ந்துடுறோம், தலையில கிரீடத்தை வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே அங்க கவனக்குறைவெல்லாம் இல்ல. என்ன அடி அல்லது கர்மம் செய்யப்படுதோ அந்த ஒவ்வொரு கர்மமும் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த குழு எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய இந்த கர்மங்கள் கதைகள் ரூபத்தில் நினைவு சின்னங்களாக உருவாக்கப்படுகின்றன. இந்த சங்கமயுகத்துல நாம் எவ்வாறு எந்த மனநிலையிலிருந்து காரிய விவகாரங்கள் செய்யறோமோ அதுவேதான் துவாபர யுகத்திலிருந்து கதைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு, நினைவு சின்னங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய இந்த சரித்திரம் மகிமைக்குரியது. இந்த அளவு பொறுப்பாளர் என புரிந்து கொண்டு நீங்கள் நடக்கின்றீர்களா? உங்களுடைய சரித்திரம் துவாபர யுகத்துல நினைவு சின்னமா அமைக்கப்படுது. அப்ப அதை நீங்க புரிஞ்சுகிட்டு நடக்கிறீங்களா? இது இந்த பொறுப்பான குழுவின் விசேஷம். யார் எந்த அளவு பொறுப்பாகிறாங்களோ அந்த அளவே லேசாகவும் இருப்பாங்க. பொறுப்பு அதிகமா இருந்தாலும் லேசான தன்மையும் அதற்கு சமமாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. அப்பா பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க இன்னைக்கு வாணியில. அதாவது முதல்ல என்ன சொன்னாங்க? கர்மாத்தீத் நிலை பற்றி சொல்றாருங்க. அதாவது சூக்ஷ்ம வாகனம், சூக்ஷ்ம சரீரம் என்பது கர்மாத்தீத் நிலை, உங்களுடைய இறுதி நிலை. அதுதான் வாகனம் போல செயல்படும். ஒரு செகண்ட்ல நம்ம எங்க வேணாலும் போயிடலாம். அப்ப அத சொன்னாரு இல்லைங்களா? அடுத்தது என்ன சொன்னாங்க? அந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த கர்மாத்தீத் நிலைதான் வாகனம் போல செயல்படும். இதுக்கு எந்த செலவும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. இந்த அவ்வியக்த ஸ்திதி
அத வந்து நீங்க கொண்டு வரணும். அதுல அந்த வேகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? எந்த அளவுக்கு வேகம் இருக்குமோ, அந்த அளவுக்கு அந்த இறுதி நிலையில நெருக்கத்துல வருவீங்க. அதேபோல அப்பா என்ன சொன்னாருங்க, சிவராத்திரி கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கீங்க. கொடிய பறக்க விடணும். கூடவே அப்பாவினுடைய பிரத்யக்ஷத்தாவின் கொடியை அனைத்து மக்களின் மனதிலும் பரப்பணும். அதுக்கு நீங்க நினைவுல வைக்க வந்து சம்ஹாரம், அலங்காரதாரி. அதாவது நீங்க வந்து தீயதை அழிக்கக்கூடியவர்களா, சக்திசாலியாக இருக்கணும். லைட், மைட் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? எங்க நீங்க இருந்தாலும் லைட், மைட்ன்ற நிலையில இருக்கணும். அந்த பாபான்ற வார்த்தையில அவ்ளோ சிநேகமும், சக்தியும் நிறைந்ததாக இருக்கணும். அப்போ நீங்க ஸ்டேஜ்க்கு வர்றீங்கன்னா, உங்கள நீங்க ரெடியான்னு பாருங்க. எப்படி நீங்க உங்கள நீங்களே ரெடியான்னு பார்க்கணும்? உங்க மனநிலை கருணை உள்ளதா? மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா? அ மேலும் வந்து சிநேகம் நிறைந்ததா? சக்திசாலியா இருக்கா? மேலும் வந்து நான் எதற்காக வந்திருக்கேன்? என்னுடைய பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய அவதரிச்சிருக்கேன்ற நினைவு இருக்கணும். அதுக்கப்புறம் சொற்பொழிவு செய்வதற்கு எப்படி நாம ஒரு ஸ்டேஜ ரெடி பண்றோமோ, அந்த மாரி சூக்ஷ்மமான அந்த நிலையை வந்து நீங்க சோதிச்சுக்கங்க. அப்புறம் வந்து மதுபன் நிவாசிகளுக்கு சொல்றாருங்க. 7ல இருந்து 9 வரையிலும், நான் உங்கள வந்து சூக்ஷ்ம வதனத்துல, நான் உங்கள வந்து சுற்றுலா உலா கூட்டிட்டு போறேன். அதற்கு வந்து மிகவும் சுலபம். அங்கிருந்து நீங்க எல்லா சேவையும் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், செய்யலாம். அதற்கு என்ன பண்ணணும்? இந்த தேக பற்றிலிருந்து விலகி நீங்க அமர்ந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்கள்ட்ட பேசும்பொழுது, இது வந்து பேச்சாளர்களின் குழு, இது வந்து சக்திசாலியான குழு, இது விஸ்வ கல்யாணக்காரி, மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் என்று கூட சொல்லலாம். ம். யாரு மேடையில நின்னு பேசுறாங்களோ, அவங்க தான் எல்லாரும் பார்ப்பாங்க இல்லைங்களா? மேடையில இருக்கிறவங்கள எல்லாரும் பார்ப்பாங்க. ஆகவே நாம நம்மளுடைய மேடையில இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்திதிய கொண்டு வரணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நினைவு சின்னமா தில்வாடா கோவில், அதேபோல தந்தையினுடைய நினைவு சின்னமாக பசுவாய் காட்டப்பட்டிருக்கு. தந்தை இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக தான் நமக்கு அனைத்து ஞானத்தையும் உரைக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்களா? யாரு வந்து மைக்கு வாயில தான் பேச முடியும். அந்த மாரி நம்ம மனஸ்திதியோடு அமைச்சுக்கிட்டு பேசணும். அதுதான் தயார் நிலை. இல்லைங்களா? சமயம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் கூடாது. எப்பொழுதும் தயாரான நிலையில இருக்கணும். அப்பதான் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ இந்த குழுவுக்கு பிரபாவசாலி குழு என்று கூட சொல்லலாம். மேலும் இவங்க தான் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துவாங்க. அந்த மாரி திருப்தி மணிகள் தானே! இல்லீங்களா? தான் திருப்தியா இருந்தா தான் மற்றவங்களையும் திருப்திப்படுத்த முடியும். டீச்சருங்க எப்பொழுதுமே பரீட்சை ஹால்ல இருக்கீங்கங்கிறத நினைவுல வைங்க. நாம வந்து எப்பொழுதுமே பரீட்சை ஹால்ல இருக்கோம் அப்டின்னா, ஒவ்வொரு அடியும் அவ்ளோ கவனத்தோடு எடுத்து வைக்கணும். மேலும் கீழும் தளர்ந்ததா இருந்துடக்கூடாது. அப்புறம் மற்றவங்க அத பின்பற்றிடுவாங்க. எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ, அந்த அளவுக்கு அ பொறுப்புன்ற கிரீடம் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பொறுப்புக்கு தகுந்த கிரீடம். இல்லைங்களா? ஆகவே என்ன வந்து நான் நிமித்தம் என்று நீங்க அடியெடுத்து வைங்க. சிறிதும் கவனக்குறைவு ஏற்பட்டுடக்கூடாது. கிரீடம், சிம்மாசனம் கிடைச்சிருச்சு. ஆகவே கவனக்குறைவு முடிஞ்சிடணும். எந்த அடி என்ன கர்மம் நாம செய்றோமோ, அது உலகத்திற்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ, அதுதான் துவாபர யுகத்திலிருந்து கதைகளாக, அ ஞாபக சின்னங்களாக உருவாக்கப்படுது. ஆகவே அந்த அளவுக்கு நான் பொறுப்பாளரா இருக்கேனா அப்படின்னு உணர்ந்து நடங்க. இது பொறுப்பாளர்களினுடைய குழு என்றும் சொல்லலாம். யார் எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு லேசாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இன்றைய வாணியில நாம அவ்வியக்த மகா வாக்கியத்த பார்த்திருக்கோம். இத நல்லா அசை போட்டு ஜீரணிச்சு, நடைமுறைப்படுத்திட்டு, அடுத்த முறையில மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி.